ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட டிஜிடெக் தமிழ் சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, ஒரு சின்ன அப்டேட் பற்றி பார்க்கலாம். அதாவது லைவ் வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி லீடர் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. நீங்கள் கூட வந்து ஏதாவது லைவ்ல இதை பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி ஒரு க்ரௌன் மாதிரி வர்றது மாதிரி பார்த்துருக்கலாம். ஸோ இது என்னது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அதாவது நம்ம வந்து லைவ் வந்து போடும்போதா இருக்கட்டும், இல்லை நம்ம இன்னொரு சேனலில் போயிட்டு லைவ் வந்து பார்க்கும்போதா இருக்கட்டும், லைவ் வந்து மேலே வந்து போயிட்டே இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் சேட் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் மெசேஜ் வந்து பண்ணிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் காமிச்சிட்டே இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருடைய மெசேஜுக்கு பக்கத்தில் வந்து நான் கொஞ்சம் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு க்ரௌன் மாதிரி, அதாவது தலையில் வைக்கக்கூடிய கிரீடம் இருக்கும்ல, அது மாதிரி போட்டுட்டு பக்கத்திலே வந்து ஹேஷ்டாக் போட்டு 1 2 3 இந்த மாதிரி நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதாவது ஒரு அந்த க்ரௌன் அந்த கிரீடம் இருக்குல்ல, அது ஜஸ்ட் நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு பேஜ் வந்துடும். இதில் என்ன இருக்குன்னா கம்யூனிட்டி லீடர் போர்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு 50 சேனல் வந்து வரிசையாக நம்பர் படி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 3 சேனலுக்கு மட்டும்தான் இந்த க்ரௌன் அந்த கிரீடம் வந்து இருக்கும். 1 2 3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த சேனலுடைய பேரு அப்படி கொடுத்துருக்கும். லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 50+ அப்படின்னு போட்டுட்டு டிஜிடெக் தமிழ் சேனல் என்னுடைய லோகோ வந்து காமிக்குது. இது எதுக்கு காமிக்குதுன்னா, நீங்களும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி கம்யூனிட்டி லீடர் போர்டில் வந்து வரலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சேனல் இதை வந்து கொடுத்துருக்காங்க. இது எந்த அடிப்படையில் இந்த இது கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லைவ் வந்து போகும்போது அந்த சேனலில் போயிட்டு நிறைய பேர் வந்து லைவ் சாட் மெசேஜ் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய மெசேஜ் பண்ணுறவங்க, அதே மாதிரி சூப்பர் சேட்டு, சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுறவங்க, அப்புறம் கிஃப்ட் வந்து பண்ணுறவங்க, இந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவாக அந்த லைவ்ல யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொன்றுக்குமே இந்த மாதிரி பாயிண்ட் மாதிரி கொடுப்பாங்க. பாயிண்ட் தான் உங்களுக்கு எந்த சைடு இருக்கு பாருங்க, நம்பர் கொடுத்துருக்காங்களா, நம்பர் கொடுத்து XP அப்படின்னு கொடுத்துருக்கலாம், அதுதான் அவங்களுடைய பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து அதிக பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கோ அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் வந்து காமிப்பாங்க. அடுத்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறவங்கள 2வது 3வதுன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் 3 இடத்துல வரக்கூடிய சேனலுக்கு மட்டும்தான் இந்த கிரீடம் அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. க்ரௌன் இருக்குல்ல, அது வந்து கொடுத்து 1 2 3ன்னு கொடுப்பாங்க. மற்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்பர் போட்டு சேனல் பேர் லோகோ மட்டும்தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கும் சேனல் பேர் லோகோ எல்லாமே இருக்கும். இதுக்கு வந்து கம்யூனிட்டி லீடர் போர்டு அப்படின்னு பேரு. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லைவ்ல வந்து போயிட்டே இருக்குது, யார் வந்து பார்த்தாலும் என்ன இவங்க சேனலுக்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்து ஏதோ கிரீடம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி பார்க்கும்போது அந்த சேனலுக்கு வந்து ஒரு ரெகக்னேஷன் வந்து கிடைக்கும். யார் ஒருத்தங்க அந்த மாதிரி நிறைய பாயிண்ட் வந்து கிடைச்சு அந்த இடத்துல அவங்களுக்கு ஷோ ஆகும்போது அடுத்தவங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம், இது யாரு எந்த சேனல் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு இது. அதுக்கப்புறம் சும்மா ஒரு ஜாலி ஒரு ஃபன்னுக்காக அந்த மாதிரி தான் ஒரு டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட்டருக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு இடையில வந்து ஒரு பாண்டிங், ஒரு நல்ல ஒரு இது வந்து இருக்கும். அந்த மாதிரி பட்டதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. அதான் கம்யூனிட்டி லீடர் போர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க இல்லை, கமெண்ட் எல்லாம் பண்ணுறாங்க இல்லை, அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய சேனலும் இந்த மாதிரி இன்னொரு சேனலில் வந்து நமக்கு ஒரு க்ரௌன் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நம்மள அவங்க சேனலில் போய்ட்டு லைவ் வந்து போடும்போது நிறைய மெசேஜ் பண்ணுறது, இல்லை வந்து சூப்பர் சேட்டு, சூப்பர் தேங்க்ஸ், அப்புறம் வந்து கிஃப்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணணும்னா அந்த மாதிரி வந்து வரும். ஸோ ஒரு சின்ன ரெகக்னேஷன் வந்து நம்ம சேனலுக்கு வந்து கிடைக்கலாம். ஸோ அதுக்காக தான் அது வந்து கொடுத்துருக்காங்க. உங்க சேனலையும் வந்து லைவ் வந்து போடும்போது இந்த மாதிரி வருதா, இல்லை நீங்க வந்து வேற ஏதாவது சேனல் லைவ் பார்க்கும்போது இந்த மாதிரி காமிக்குது அப்படிங்கறத நோட் பண்ணுங்க. இது வந்து இந்த அப்டேட் எல்லாருக்கும் இன்னும் கொடுக்கல, எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு உங்களுடைய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் யூடியூப் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் டிஜிடெக் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.